அப்பா என்னப்பா நேரத்துல மானே அப்பா ஏப்பா அழுதுட்டே இருக்க? நம்மளை ஏமாத்திட்டாங்கடா. மாமா ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னன்னு சொல்லுங்க. எதா இருந்தாலும் உங்க பையன்கிட்ட சொல்லுங்க மாமா. எப்படிடா சொல்ற? ஊர்ல என் பேர்ல 5 ஏக்கர் இருந்துச்சுடா. ஆமா, அது உன் சித்த பொண்ணும் பெரிய பொண்ணு சுருட்டிட்டாங்கடா. என்னப்பா சொல்ற? ஆமாடா. கேட்க போனா 2 பேரும் மாறி மாறி அடிக்கிறாங்கடா. இந்த நாதியை கேட்க அந்த ஊர்ல யாரு இருக்கா சொல்லு? பார்த்தா எத்தியா எப்படி எல்லாம் பண்றாங்க நம்ம குடும்பத்தை, நம்ம நிலத்தை. இது என்ன பண்றதுன்னு தெரியலையா? பாட்டுப்பா சித்தா பாட்டு பெரிய பாட்டு நான் பேசிருப்பா. அவங்க மாறி மாறி அடிக்கிறாங்கடா. எங்க கூட இரு, நான் பேசிக்கிறேன். ஒரு அழகு பாட்டு செல்வி, என் அப்பா தண்ணி கொண்டு போ. அழுதுகிட்டே இருக்காரு போ. சரிங்க. இந்தாங்க மாமா, தண்ணி குடிங்க. பா ரூமுக்கு போய் போப்பா, ரெஸ்ட் எடு. எதுவாக காலைல பேசுவோம், போப்பா. வர்ற வழியில நம்ம தோட்டத்துல வாழைக்காய் கொண்டு வந்த அதை கொடுக்க கூட மனசு இல்லை. என்னங்க நீங்க பாட்டுக்கு மாமாவை நம்ம ரூம்ல போய் படுக்க சொல்லிட்டீங்க. அப்ப நம்ம எங்கங்க படுக்கிறது? நம்ம எங்க படுக்கிறதா? ஒன்னும் சோபால போடு, நான் கீழே படு. ஏங்க அப்போ மேட்ரா? அவர் என்ன நிலைமை வந்திருக்காரு? தரலமே படி படி. நேரம் தெரியாம பேசி. மாமா என்ன மாமா? ஒன்றும் இல்லைம்மா, துணி தைக்கிறியம்மா, உதவிக்கு நான் வேணா வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாமா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்லைம்மா, வீட்டில் நான் சும்மா தான் இருக்கிறேன். ஏதாவது எடுபடியா, உனக்கு ஒத்தாசையா இருப்பல்ல. இல்ல மாமா, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எங்க பயலை காணா? வேலைக்கு போயிட்டானம்மா? வேலைக்கு போயிட்டாரு மாமா. அப்படியா?
ஆஹா, முதுவை பார்த்தாவே மூடி ஏறுது, அப்ப முன்னாடி பார்த்தா மாமா என்னம்மா துணி மடிக்கிறியாம்மா? ஆமா மாமா. நான் வேணா உதவி பண்ணவா? இல்ல மாமா, வேணாம். நான் என்ன வேலை செஞ்சாலும் உதவி பண்ணவான்னு கேக்குறீங்க. உங்க பையன் உங்களை எந்த வேலையும் வாங்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. என்னம்மா எந்த வேலையுமே பண்ண விட மாட்டேங்கிற. ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சா என்னைய போ சொல்றதுலே இருக்கிற. இந்த ஆள் ஏன் இப்படி இருக்காரு? சரியில்லையே. என்னங்க, எப்போவுமே நைட் ஷிஃப்ட் தான் போறீங்க, கொஞ்சம் டே ஷிஃப்ட் போகலாம்ல? நைட்டு உங்களை விட்டு தூங்க கஷ்டமா இருக்குங்க. ஐடி கம்பெனினா அப்படி தாப்பா இருக்கும். நைட் ஷிஃப்டா வச்சு கொள்ளுவாங்க. சம்பளம் மட்டும் அதிகமாக எதிர்பார்க்கல. இப்போ நைட் ஷிஃப்ட் போனால் மட்டும் இப்போ கோச்சுக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். அப்பா வேற உள்ள தூங்குறாரு. ஏதாவது அவர் தேவைன்னா கூட பால் கொடுத்துரு. முக்கியமாக அந்த மாத்திரை டேப்லெட் கொடுத்துரு. நான் கிளம்பி போய்ட்டு. சரிங்க. வருமானே, என்னாச்சு மாமா? ஒரே இடியா இருக்கு, எனக்கு பயமா இருக்கும்மா. எனக்கு இடினாவே பயம். மாமா, எனக்கு இடினா பயந்தான். ஆனா எனக்கு அந்த மாதிரி சத்தம் எதுவும் கேட்கலையே மாமா. அசந்து தூங்கிட்டேன். மாமா மாமா என்ன பண்றீங்க மாமா? மருமகளே, உனக்கே தெரியும் நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் அப்படின்னு. மனசுக்குள்ள ஏகப்பட்ட கவலை இருக்கு. அந்த கவலையெல்லாம் என் சொத்து தான். 5 ஏக்கர் மட்டும் எனக்கு சொத்து இல்லம்மா, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அந்த சொத்தை ஃபுல்லா என் மயனுக்கு எழுதி வைக்க எனக்கு விருப்பம் இல்லம்மா. ஆனா நீ புத்திசாலி பொண்ணா இருக்க, உன் பேர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிடுறேன். ஆனா என் கவலையெல்லாம் ஒரே ஒரு நாள் இரவு மட்டும் என் கூட இருந்தேன்னா போதும். என் பொண்டாட்டி இறந்து 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷமா நான் ஒண்டிக்கட்டையா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேம்மா. இந்த ஒரு நாள் இரவு மட்டும் எனக்கு முதல் இரவா நீ கொடுத்தியன்னா என் சொத்தை ஃபுல்லா உனக்கு எழுதி வச்சிடம்மா. இந்த ஆசை நிறைவேறலைன்னா என் கட்டை வேகாதுமா. என்னம்மா யோசிக்கிற? சம்மதம் மாமா. என்னங்க, ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? ரெகுலரா நைட் டியூட்டி பார்க்கலப்பா, டயர்டா இருக்காதா? நீங்க இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும்னு என்னங்க அவசியம்? அதான் உங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குல்ல,
அதுல எனக்கும் எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. தென்னந்தோப்பு இருக்குன்னு சொன்னாரு, மாந்தோப்பு இருக்குன்னு சொன்னாரு. நம்ம நல்ல வாழ்க்கை வாழலாங்க. யாரு? எங்க அப்பா சொன்னாரா? ஆமா. ஏண்டி லூசு, நான் என்னைக்கே அவன்கிட்ட அதை பத்தி சொல்லியிருக்கேன், நான் சொத்து இருக்கு அது இருக்குன்னு. நீங்க சொல்லல, அவர் சொன்னார். அதுல என்ன இப்போ? 5 ஏக்கர் தானே பிரச்சனையில இருக்கு, மீதி எல்லாமே அவர் பேர்ல தானே இருக்கு. அத என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு இருக்காருங்க. ஆமா, இப்ப எங்க அவரு? அவர் காலையிலே கிளம்பிட்டாருங்க. பஸ் பிடிச்சி ஊருக்கு போயிட்டாரு. பத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. ஊருக்கு போனாரா? பத்திரம் எழுதவா? ஆமா. அடி பைத்தியக்காரி, எனக்கு 5 ஏக்கரும் கிடையாது, ஒரு பிஞ்சையும் கிடையாது, எங்க அப்பனுக்கு ஒரு அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. அந்த ஆளு சொல்றாருன்னு அவர் பேச்சை நம்பிக்கிட்டு இருக்க நீ. ரொம்ப ஆசைலாம் வைக்காத. என்னங்க, நீங்க தானே சொன்னீங்க, அவர் சொன்னதுக்கெல்லாம் ஆமா ஆமான்னு தலையாட்டிட்டு இருந்தீங்க. அன்னைக்கு வந்து சொன்னாரு, அதை நம்பிட்டியா நீ? பாவம் மனுஷன் நைட்டு வந்திருக்காரு, கொஞ்ச நேரம் சொல்லிட்டு தூங்கட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டேன்டி. அவர் அங்கே வாட்ச்மேன் வளாத்துக்கு இருக்காரு. என்னங்க சொல்றீங்க? அப்புறம் சித்தப்பா பெரியப்பா எல்லாம் அடிச்சுதான் சொன்னாரு. அது வந்து அங்கே வாட்ச்மேன் வளாக்குறாருல, அங்கே காஞ்சிக்கு இருந்த துணி எடுத்துட்டு வந்துட்டாரு. அதனால மொத்தமாக சேர்ந்து எல்லாம் அடிச்சுட்டாங்க. அங்கே வேலை பார்க்குறவங்க என்கிட்ட அப்பயே என்ன ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. என்னங்க, அப்புறம் அன்னைக்கு அவ்வளோ அழுதாருங்க. அதுக்கு என்னங்க காரணம்? வேற என்ன காரணம்? எல்லாம் வயராதான். பயக்கிறாவா? ஆமாடி, மாத்திரையா போட்டு போட்டு அவருக்கு மண்டை லூஸ் ஆகி போய்த்துறாரு. இதெல்லாம் சொன்னா அவர் நீ தப்பா நினைப்ப. நான் அதனால தான் அவன்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தேன். சரி, ஆமா, உன் முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதோ இழந்த மாதிரி இருக்கிய. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இல்லையே, உன் முகமே சரியில்லையே. எனக்கு தலை வலிக்குதுங்க. அந்த கிழவனை பத்தி தெரியாம என்னை முழுசா இழந்துட்டனே. ச்சே.